பண்ண வேண்டியதெல்லாம் வெல்கம் பேக் காய்ஸ். நம்ம கேமிங்கில் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி போட போகிறோம். பூயாலாம் அடித்து நம்ம திருப்பி எப்படியாவது நம்ம கோல் வந்து நம்ம மாஸ்டர் வச்சிடணும் இந்த சீசன் முடியறதுக்குள்ளே. அட்லீஸ்ட்டு எலைட் ஹீரோய்க்காவது அடிக்கிறோம், இல்லைனா எலைட் ஹீரோய்க்கெலாம் 5 ஸ்டார்ஸ் அடிக்கணும் காய்ஸ். அதே மாதிரி நம்ம இப்போ ஃப்ரீ ஃபயர் பிகினர்ஸ்க்கெலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சர்வைவ்லேருந்து தான் போனோம். தொடர்ந்து பாருங்கள். காய்ஸ் நம்ம இப்போ மேட்ச்குள்ளே என்டர் ஆகிட்டோம் காய்ஸ். இப்போ நம்ம வந்து எப்படி இந்த மேட்ச் நம்ம கில்லு அடிக்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம நிறைய எமௌண்ட்லாம் எடுத்துருக்கோம் காய்ஸ், ஸ்குவாட் எமௌண்ட் நிறையா. இப்போ மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்த உடனே ஃபைட்டிங்க்கு இறங்காமல் ஃபஸ்ட்டு ஒரு காமனான பிளேஸ்க்கு இறங்கி லூட் அடிக்கணும். அக்வேரியமில் இறங்கியாச்சு, இறங்க போகிறோம். ஒரே ஒரு எனிமி மட்டும் இறங்குறாங்க காய்ஸ். அந்த எனிமியை மட்டும் வச்சுட்டு நம்ம லூட் அடிக்க போகலாம். 3 எனிமி இறங்கியிருக்காங்க காய்ஸ். நம்மளுக்கு 2 லைஃப்ஸ் இருக்கிறனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எனிமி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க எல்லோரும் சண்டை போட்டு முடிச்சோடனே நம்ம லாஸ்ட்டாக போய் அவங்கள வச்சு நம்ம கில் எடுத்துக்கலாம் கைஸ். இதே என் பிளான். ஒரு கில் கைஸ். இப்போ நான் அந்த லாங்கில் ஒரு எனிமி இருக்கிறாங்க கைஸ். நம்ம டார்கெட் இப்போ வந்து இந்த எனிமி எப்படியாவது அடிக்கணும் கைஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஷாட் தேவை, ஷார்ட் கன். நல்ல ஒரு ஷாட்டில் நம்ம ஏறத்துக்கு நம்மளுக்கு கன் தேவை. அதுக்கு தான் நம்ம இப்போ மேக் 10 எடுக்க போகிறோம். மேக் 10ம் விஎஸ்எஸும் ஒரு நல்ல காம்பினேஷன். இப்போ நம்ம பேக்கில் போயிட்டு நம்ம ஏற அமௌலாம் கீழே போட போகிறோம். அதே மாதிரி நம்மளை அடித்த எனிமியை போய் நம்ம இப்போ ரிவெஞ்ச் வாங்கணும். எவனோ இந்த ஜிப்லைனை பிடிச்சி இப்போ போயிருக்காங்க கைஸ். நம்ம போய் அடிக்க போகிறோம். ஷீல்டு கன் வச்சு அச்சு முடிச்சிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம அந்த ரிவைவல் திருப்பி நம்மளுக்கு வேணும்னால இப்போ இந்த ரிவைவல் பாயிண்ட் நம்ம பிடிச்சி திருப்பி இன்னொரு லைஃப் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு வெப்பன் தேவை அடிக்கிறதுக்கு. இங்கே ஒரு ஃப்ரீ கில் அப்படியே இதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அடிச்சிட்டாங்க கைஸ். ஓகே, நம்ம திருப்பி இன்னொரு மேட்ச் போடலாம். கைஸ் இப்போ புதுசாக ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. இந்த அமௌண்ட் பார்க்க மாஸாக இருக்குது கைஸ். இந்த வாட்டி நம்ம ஃபஸ்ட்டு லைஃப் வந்து நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் கைஸ். செகண்ட் லைஃப் வந்து நம்ம சர்வைவ். இந்த மாதிரி பண்ணி நம்ம எல்லா மேட்சும் 10 லைவுக்குள்ளே வந்துடலாம் கைஸ்.
இதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள் கைஸ், நம்ம டெய்லியும் மேட்சஸ் போடலாம். இந்த மாதிரி நம்ம மேட்ச் போட்டு 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 நம்ம ப்ளஸ்ஸாக பார்க்கணும். அதே மாதிரி நடுவில் நான் ஒரு எமௌண்ட்லாம் எடுத்தேன். இங்கே பாருங்க கைஸ், மாசாக இருக்குதுல்ல கைஸ். வியூவர்ஸ் செமையாக இருக்குது இது இந்த எமௌண்ட். ஓகே, நம்ம இந்த இடத்துல இறங்கி நம்ம ப்ளூ வெண்டிங் மிஷினில் ஒரு நல்ல காயின்லாம் ஃபஸ்ட்டு லைஃப்க்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு கில்லா தான் அடிக்கணும் கைஸ். எல்லோரும் இதே வீட்டில் இறங்கியிருக்காங்க, அதனால் ஒரு பெரிய ஃபைட் போகும்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸ் டபுள் பேர் வச்சிருக்கு கைஸ். ஒரு கிலோ அச்சாச்சு கைஸ். இப்போ டபுள் பேர் மாஸ் அடிக்குது கைஸ். இந்த மேட்ச் நான் டபுள் பேர் வச்சு விளையாடலான்னு இருக்கிறேன் கைஸ். கைஸ் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு லாங் ரேஞ்ச் தேவை. எனிமி டக்குன்னு வச்சுட்டாங்க கைஸ். இப்போ நம்ம செகண்ட் லைஃப்பில் வந்து நம்ம நல்ல சர்வ் இடமாக நம்ம இறங்கி இப்போ லூட்லாம் வச்சுட்டு 10 லைவ் வரைக்கும் நம்ம இப்போ சர்வை பண்ண போகிறோம் கைஸ். இந்த மேட்ச் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிமி வரக்குறாங்க கைஸ். இனிமே வச்சுட்டாங்க கைஸ். அன்எக்ஸ்பெக்டட் மூவ் பண்ணிட்டான். கைஸ் நான் இப்போ கேரக்டர் ஸ்கில் மாற்ற போகிறேன். ரைடன் வச்சுட்டு நான் அப்புறம் ரைடன் வச்சுக்க போகிறேன் கைஸ். இப்போ கைஸ் மேட்ச்குள்ளே போயாச்சு கைஸ். இப்போ இந்த மேட்சாவது நம்மளுக்கு ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம இந்த மேட்ச் நம்ம சர்வை பண்ண போகிறோம் கைஸ். எனிமி வந்தால் அடிக்கலாம், இல்லைன்னா நம்ம சர்வை பண்ணலாம் கைஸ். அதே மாதிரி எல்லோரும் நிறையா பேருக்கு ஷேர்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நிறையா சப்ஸ்கிரைப் அப்புறம் வியூஸ்லாம் அதிகமாகும் கைஸ். மறக்காமல் அந்த லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. ஓகே, நான் இப்போ சென்டோஸால் இறங்க போகிறேன் கைஸ். இந்த மேட்ச் நான் வந்து நல்ல லூட் எடுத்துகிட்டு தான் நான் இங்கே ஒரு கார் வேறு பக்கத்துலேயே இருக்குது கைஸ். லூட் வச்சுட்டு நம்ம போய் அடிக்க போகலாம். 2 கார் இருக்குது கைஸ். ஒரு ஆட்டோ கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு பைக் இருக்குது. M10 ஒரு சிப் கன் வேறு வச்சுருக்கு கைஸ். MP5 M10 கேட்டால் MP5 தான் கைஸ். ஆனால் இப்போ MP5 எடுத்து நம்ம இந்த மேட்ச் விளையாட போகிறோம். இந்த ஃபிஷ்ஷிங்கில் போய் நம்ம பண்ணோன்னா ஒரு நல்ல லாங் ரேஞ்ச் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது கைஸ். எனக்கு ஒரு வாட்டி SVD கிடச்சிச்சு, அதே மாதிரி கிடைக்குமான்னு போன வாட்டி லக்கு இருந்துச்சு. இந்த வாட்டி லக்கு இருக்குமான்னு தெரியல கைஸ். இல்லை SKS கிடச்சிருக்கு கைஸ். இதோட பெட்டரான கன்னே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கிடைக்கல கைஸ் இந்த வாட்டி. அன்லக்கி நான். சரி கொஞ்சம் ஏர் ஆமோ செத்துட்டு போகலாமா கைஸ். கொஞ்சம் ஏர் ஆமோவும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம்.
இந்த வாட்டி நம்ம ஒரு கில்லு ப்ளஸ்லாம் ஆக்கணும் கைஸ். இப்போ நம்ம இந்த மேட்ச் எப்படியாவது நம்ம பூயாடிக்க ட்ரை பண்ணோம். இன்னும் ஒரே ஒரு அலைவு தான் இப்போ குறைஞ்சிருக்கே. டோட்டலாக மூணு பேர் தான் அவுட்டே இருக்காங்க. மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸ் நான் எனிமின்னு நினைக்கிறேன் கைஸ். நீரோ வச்சு அடிச்சிட்டாங்க கைஸ். நம்ம பொச்சினாக்கில் இறங்க போகிறோம் கைஸ். நம்ம அந்த எனிமி எப்படியாவது அடிச்சே தீரணும் கைஸ். இல்லைன்னா நம்மளுக்கு அசிங்கமாக போயிடும் கைஸ். இந்த எனிமி எப்படியாவது அடிச்சே தீரணும் கைஸ். நிறைய எனிமி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். 2-3 பேர் இருக்கிறாங்க. கைஸ் ஒரு நல்ல லூட்டு கிடச்சிருக்கு எனக்கு. வந்துட்டாங்க கைஸ் இவனுக்கு. நான் இப்போ தான் இந்த எனிமியை பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி இல்லை கைஸ். 3+ கைஸ், எப்படியோ 3+ ஆயிடுச்சு. நம்ம இப்போ இன்னும் நெக்ஸ்ட் மேட்ச் போட போகிறோம் கைஸ். ஃபிஸ்ட்டு ஸ்கின் நிறையா புதுசாக விட்ருக்காங்க கரீனா. முக்கியமாக இந்த ஈவோலாம் செமையாக இருக்குது கைஸ். இந்த வாட்டி நான் ஃபன்ஃபேரில் இறங்க போகிறேன் கைஸ். ஃபன்ஃபேர் இல்லைனா அந்த ஹவ்வு கைஸ். கைஸ் நான் நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில் ப்ளஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் கைஸ். ஹீரோய்க்கு மேலே தாண்டிட்டோன்னா 30+ ஆகிறதே பெருசு தான் கைஸ். நம்ம இந்த மேட்ச் எப்படியாவது ப்ளஸ் ஆக்க வைக்கணும். எல்லா மேட்சும் ப்ளஸ் வைக்கணும் கைஸ். கைஸ் நான் நினச்சே பார்க்கல கைஸ். நான் போன மேட்ச் ப்ளஸ் ஆகணும், எதுவுமே பண்ணாமல் ப்ளஸ் ஆயிடுச்சு கைஸ். நம்ம ஃபன்ஃபேரில் இறங்க போகிறோம். ஏன்னா ஃபன்ஃபேரில் தான் ப்ளூ ஜோன் இருக்குது, அதனால் லூட்டு தேவைனால எக்கச்சக்கமான எனிமி கைஸ். அதனால் ஒரு ஓரமான இடத்துல போய் நான் லூட் வச்சுட்டு அடிக்க போகிறேன் கைஸ். கைஸ் அதுக்குள்ளேயே 46 பேர் கைஸ். கைஸ் உள்ளே வந்துட்டேன். இப்போ டபுள் பேர் வேறு கிடச்சிருக்கு கைஸ். எனக்கு பயங்கரமான எனிமி கைஸ், எக்கச்சக்கமான எனிமி கைஸ். நினச்சே பார்க்கல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் வேணும்னால இங்கே ஒரு எனிமி வேறு அடிச்சிட்டுக்கிறாங்க கைஸ். கில் எடுத்துட்டோம். இந்த எனிமி என்னதான் அப்படி லூட் வச்சு அச்சான்னு பார்க்கலாமா கைஸ். ட்ரோகன் வச்சு அச்சாங்க கைஸ். பாதி எனிமி ட்ரோகன் வச்சு தான் கைஸ் அடிக்கிறாங்களே.
நான் தெரியாமல் டபுள் பேர் வச்சு அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த கண்ணை வச்சு வச்சுட்டேன். லாங் ரேஞ்ச் வச்சு வச்சுட்டேன் கைஸ். கைஸ் ஹெட்ஷாட் கைஸ், ஒரு பயங்கரமான ஹெட்ஷாட் கைஸ். இது சும்மா அடிக்கிறதுல ஹெட்ஷாட் போகுது, கஷ்டப்பட்டு அடிக்கிறதுலாம் போகவே மாட்டேங்குது கைஸ். எப்பயுமே நம்ம கவரில் தான் போகணும். காய்ஸ் இந்த கன் வந்து ஸ்பெஷலி ஷார்ட்டில் 140 போகும் கைஸ். ஆனால் இந்த கன் எனக்கு செட் ஆகாது. காய்ஸ் இந்த இடத்துல வர எனிமி ஒருத்தவன் பக்கத்துலேயே எக்கச்சக்கமான பேர் காய்ஸ். அவுட் ஆக கூட சான்ஸ் இருக்குது கைஸ். கைஸ் நல்லா இன்டெலிஜென்ட்டாக சுற்றி வால் போட்டாங்க கைஸ். ஐயோ காய்ஸ் எம்டன்னு வச்சு மண்டிலே வச்சுட்டாங்க கைஸ். நம்ம 3 கிலோ வச்சுருக்கோம். இப்போ அலைவு மட்டும் கம்மியாச்சுன்னா நல்லா ப்ளஸ் ஆகும் கைஸ். கைஸ் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல எனிமி வந்துட்டு போயிருக்கான்னு. எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, இங்கே ரிவைவல் பாயிண்ட் இருக்கும், பண்ணிட்டு போயிருக்கான். அதே மாதிரி இந்த இடத்துல எனிமி கூட இருக்க சான்ஸ் இருக்குது, 100% சான்ஸ் இருக்குது. ஒரு எனிமியாவது அட்லீஸ்ட்டு. லக்கே இல்லை. இப்போ நம்ம போயிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சார்ஜர் பஸ்லாம் அது நல்லா விளையாடவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அழுத்தி புட்டி நான் நல்லா அழுத்தி புட்டி அடிப்பேன். நான் இப்போ வந்து இங்கே கொஞ்சம் ஏதாவது எனிமி இருக்கிறானான்னு செக் பண்ணிட்டு நான் இங்கே கொஞ்சம் லூட் அடிக்க போகிறேன். காய்ஸ் நிறையா புல்லட்லாம் கச்சிருச்சு. இப்போ ஏஆர்எம்முக்கு மட்டும் கிடைக்கணும் கைஸ். கச்சிச்சுன்னா எல்லா இடமும் கச்ச மாதிரி ஆயிரும், அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போது காய்ஸ் இந்த ஜிப்லைன் ரெட்டாக இருக்குது, ஏதோ எனிமி வந்துட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ் இந்த இடம் எங்கே தான் போகுதுன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல தான் ஏதோ எனிமி இருந்திருக்காங்க கைஸ். இங்கேயும் தான் அங்கே போயிருக்காங்க கைஸ். Guys, enemy guys.
ஜஸ்ட் மிஸ் கைஸ். நேரம் அடி வாங்கியிருப்பேன் நான். கைஸ் அவன் ஏதோ வெறித்தனமான கண்ணு வச்சுருக்கான் கைஸ். கைஸ் அவன் நிறையா கிரெனேட்லாம் போடுறான் கைஸ். பார்க்க பயமாக இருக்குது. இப்போ என் ஒரே ஒரு பிளான் என்னன்னா அவனை டக்குன்னு அடிக்கிறது தான் கைஸ். அடிச்சிருப்பேன் கைஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம கண்டென்ட். திருப்பி நம்ம நாளைக்கு தான் போட போகிறோம். பாய். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.